ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. திருக்கழுகுண்டின் செல்வா போற்றி, பொறுப்பமர் புவனத்து அரணே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் உண்ணாமுலையம்மை உடனமர் அருள் தரும் அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் தொன்மயிலை வாயிலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஏகே தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த 63 நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப அவங்க இப்போ எங்கெங்க பிறந்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம சென்னையில யாருன்னா இருக்கிறாங்களா, அந்த மாதிரி இருந்திருக்காங்களா? அதாவது நம்மளுடைய சென்னை என்று சொல்லக்கூடிய தொண்டை நாடு மண்டலம், தொண்டை மண்டலத்தை எடுத்தீங்க அப்படின்னா திருவொற்றியூர், திருவான்மியூர், திருமயிலாப்பூர் என்று சொல்லக்கூடிய கபாலீச்சரம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாடி பக்கத்துல திருவலிதாயம் என்று சொல்லக்கூடிய பாடல் பெற்ற தலம் இருக்கு. அப்படியே உள்ள போனீங்க அப்படின்னா பேரம்பாக்கம், மொப்பேடு, இதை சுத்தி வரும்போது கூவம் என்று சொல்லக்கூடிய கிராமங்கள்லாம் இருக்கு. இதுல முக்கியமா நம்ம ஐயா அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில நாயன்மார்கள் முக்தி தலம் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது முதல்ல நமக்கு ஞாபகம் வரதே திருவொற்றியூர் தான். திருவொற்றியூர் நம்ம சென்னையோடைய மைய பகுதி, வடசென்னை. வடசென்னை என்று சொல்லக்கூடிய திருவொற்றியூர். திருவொற்றியூர்ல களிய நாயனார் என்று ஒரு நாயனார் இருந்தாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன், அவருடைய வரலாறு மிக பெரியது, நம்ம சுருக்கி சொல்லுவோம். அவருடைய தொண்டு பாத்தீங்கன்னா, எந்தெந்த சிவாலயத்துல எண்ணெய் இல்லையோ அந்தந்த சிவாலயத்துல போயிட்டு எண்ணெய் கொடுக்கறதா அவருடைய மிகப்பெரிய தொண்டு, உயிர் மூச்சு. அன்னைக்கு அந்த ஆலயத்துக்கு போய் எண்ணெய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் உணவை எடுப்பாராம். அப்படி ஒரு சிறந்த அடியார். ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில ஒரு வறுமை வருது. அன்னைக்கு எண்ணெய் போய் வாங்குறதுக்கும் அவர்கிட்ட பைசா இல்லை. எண்ணெய் கேட்கிறாரு, எண்ணெயும் கிடைக்கல, செக்குல எண்ணெயும் இல்லை. ஆகையினால தன்னுடைய கழுத்தை அறுக்க போறாரு. அந்த கழுத்தை அறுத்து வரக்கூடிய ரத்தத்துல என்ன விளக்கு ஏத்தணும், அந்த ரத்தத்தை எண்ணெயாக பாவித்து இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்ன்றது அவருடைய நோக்கம். அப்ப சுவாமி தடுத்தாட்கொள்றாராம். அவருடைய கழுத்தை அறுக்க போகும் பொழுது சிவபெருமானே தன்னுடைய கரம்ப பிடிக்கிறாராம் சுவாமி. அப்போ அவருடைய அன்பு எவ்வளோ சிரத்தையா இருந்திருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மயிலாப்பூர், மயிலையம்பதி, கபாலீஸ்வரர், உடனமர், கற்பகாம்பாள். அங்க எந்த நாயனாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தொன்மயிலை வாயிலார். வாயிலார் நாயனார் உடைய முக்தி தலம். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம போயிட்டு சிவலிங்கமா பாவிக்கிறோமோ அவர் எங்கேயுமே அலையல. தன்னுடைய மனதே சிவலிங்கமாக பாவித்து அதற்கு அத்துணை அபிடேக பொருள்கள் மற்றும் ஆராதனைகள், பூக்கள், தூப தீப ஆராதனை அத்தனையுமே தன் மனசுல இருக்க சிவலிங்கத்துக்கு சமர்ப்பணம் பண்ணாராம். சிறந்த அடியாராம். ஆகையினால சுவாமி அவரையும் ஒரு நாயன்மார்காக எடுத்து அவருடைய திருவடியில அடைக்கலம் பண்ணாரு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா திருநின்றவூர், பூசலார். பூசலாருடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. ஒரு ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஆலயம் கட்டுறாரு. அங்க போயிட்டு சுவாமியெல்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. உலகத்திலே பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். அப்போ அந்த ராஜா போயிட்டு சிவபெருமானை அழைக்கிறாராம். ஐயா, எங்களுடைய ஆலயத்துல கும்பாபிஷேகம் நடக்குது, தாங்கள் முன் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் மனசுலயே கோயில் கட்டியிருக்காரு. எப்படின்னா தியானத்திலே இருப்பாராம். கோபுர வாசல் எழும்புது, இன்னைக்கு கட்டுமான பணிகள் நடக்குது, இன்னைக்கு இத்தனை மூட்டை சிமெண்ட் வேணும், இன்னைக்கு இத்தனை மூட்டை மணல் வேணும்னும் போது ஒரு விஷயமா நடக்குது. சுவாமியுடைய கருவறை ஆயத்தமாயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சிவபெருமானை ஒரு கனவுல போய் அழைக்கிறாராம். என்னைக்குன்னா அந்த ராஜா செய்யற கும்பாபிஷேக தேதியும் பூசலா நாயனார் செய்கின்ற கும்பாபிஷேக தேதியும் ரெண்டும் ஒண்ணு. அப்ப சுவாமி என்ன பண்றாரு, சுவாமிக்கு ஒரு திருவிளையாடல். இவன் ரொம்ப என்னுடைய அன்பு, இவர் ஒரு ராஜா, ஒரு செல்வந்தர். சுவாமி எங்க போறாருன்னு கேட்கும் போது பூசலா நாயனார் செய்கின்ற
அந்த அகக்கோவிலுக்கு சிவபெருமானே வந்து கும்பாபிஷேகம் செய்ததாக ஐதீகம். அவர் ஒரு சிரத்தையான ஒரு அடியார், நாயன்மார் என்று சொல்லலாம். இவங்க வந்து நம்மளை சுற்றி இருக்க நாயன்மார்கள். இந்த காணொளியை காணும் பக்தர்கள் அனைவருக்கும் சைவம் சார்ந்த விஷயங்கள் அல்லது இறை வழிபாட்டில் எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்தால் உங்களுக்கான விடை மிக விரைவில் தெரிவுபடுத்துவோம். திருச்சிற்றம்பலம். ஐயா, இப்ப நீங்க சொன்னப்போ வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு சொன்னீங்க. பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் என்ன? ஓம் நம சிவாய.